வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். மேற்கு வங்காளத்துல மமதா பானர்ஜி தலைமையிலான ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது. தொடர்ந்து 3வது முறையா மமதா பானர்ஜி மாநிலத்தினுடைய முதல்வரா இருக்கிறாரு. 2011ல எதிர்கட்சியா காங்கிரஸ் இருந்தாங்க. 2016ல எதிர்கட்சியா கம்யூனிஸ்ட் இருந்தாங்க. 2021ல தற்பொழுது எதிர்கட்சியா பிஜேபி இருக்கிறாங்க. சோ எதிர்கட்சிகள் தொடர்ந்து மாறிட்டே இருக்கிறாங்க. சிஎம்மா தொடர்ந்து மமதா பானர்ஜி தான் இருக்கிறாங்க. அவர்கள் மேல பல ஊழல் குற்றச்சாட்டுகள், சாரதா சிட் ஃபண்ட்ஸ்ல இருந்து கால்நடை வழக்கு, பொது விநியோகத்துல ஏற்பட்ட ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இருந்தாலுமே தொடர்ந்து மமதா பானர்ஜி மேற்கு வங்காளத்தினுடைய ஒரு ராணியா தொடர்ந்து ஆட்சியில இருக்கிறாங்க. சமீபத்துல இந்த 5 ஆண்டுகள்லயும் பல சர்ச்சையான விஷயங்களும் அங்க நடந்தது. ஆர்ஜிகர் மருத்துவமனையில ஒரு பெண் மருத்துவ மாணவி அவர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம். அவர் அந்த மருத்துவமனைக்குள்ளே இறந்து போயிட்டாரு. ஒரே ஒரு அக்யூஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அங்க போராடினவங்க மேல வந்துட்டு பெரிய வன்முறை தாக்குதல் அங்க இருக்கக்கூடிய காவலர்களாலையும், அங்க இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸினுடைய லோக்கல் லீடர்ஸ், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இவர்களாலையும் தொடுக்கப்படுது அப்படின்றத பார்த்திருந்தோம். அதனை தொடர்ந்து சமீபத்துல முர்ஷிதாபாத்தில் நடந்த வக்ஃப் பில், அதை எதிர்த்து நடந்த போராட்டம்னு சொல்லிட்டு சர்ச்சைக்கும் இடமில்லாம போயிட்டு இருக்குது. அந்த வகையில சமீப நாட்கள்ல நீதிமன்றமும் அவர்களுக்கு பல குட்டுக்களை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் ஆசிரியர் நியமனத்தை வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க. காசு வாங்கிட்டு ஆசிரியர் தேர்வு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போக, அத கொல்கத்தாவினுடைய உயர் நீதிமன்றம் ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்வுல தேர்வு செய்யப்பட்ட 25,000 ஆசிரியர்களையும் பணியை விட்டு நீக்கம் செஞ்சுட்டாங்க. அதை உச்ச நீதிமன்றமும் உறுதி செஞ்சுட்டாங்க. சோ இதனால 25,000 ஆசிரியர்கள் தேர்வு அப்படின்றது ரத்து செய்யப்பட்டிருக்குது. சோ இதுல காசு கொடுத்து வேலைக்கு போனவங்க மட்டும் கிடையாது, நியாயமான முறையில தேர்வு எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த 25,000 பேர்ல நியாயமான தேர்வு எழுதினவங்களும் அவர்களினுடைய நியமனமும் ரத்து செய்யப்பட்டிருக்குது. பலர் கஷ்டப்பட்டவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறி ஒரு வேலை கிடைச்சிருச்சு, கவர்மெண்ட் வேலை அப்படின்னு நினைச்சிருந்தவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பெரிய இடியா வந்து விழுந்தது. ஸோ அவர்கள் எல்லாருமே நேர்மையான வழியில தேர்வு எழுதினவங்க எல்லாருமே வந்துட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்குது. அடுத்தது நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்புல தேர்வு நடத்தப்படும். காசு கொடுத்தவங்கள திருப்பி அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நியாயமான வழியில தேர்வு எழுதி பாஸ் ஆனவங்க அவங்களும் எங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த 25,000 பேர் அப்படின்றவங்க ஒவ்வொரு தாலுகாலையுமே அந்த பர்சன்ஸ் இருக்கிறாங்க. அவர்கள்ல சில பேர் வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இது ஒரு பெரிய பூதாகரமான விஷயமா மாறி போயிட்டு இருக்குது. தொடர்ந்து போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. சோ இது வந்து மமதா பானர்ஜிக்கு ஒரு பெரிய இடியா இருக்கும் வரக்கூடிய எலெக்ஷன்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே அமலாக்கத்துறை, வருமான வரி, சிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கிக்கிட்டு இருக்கிறாங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிய. சோ இந்த ஒரு விஷயம் ஒரு பெரும் மாற்றத்தை, பெரும் நெருக்கடியை மமதா பானர்ஜிக்கு ஏற்படுத்துமா அப்படின்ற கேள்விக்குறி இருக்குது. எதிர்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பா இது வந்து மமதா பானர்ஜிக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. ஆனா மமதா பானர்ஜி இதை விட பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் பார்த்திருக்கிறேன், எல்லாத்தையும் தாண்டி மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க, நான் மறுபடியும் 4வது முறையா வந்துருவேன் அப்படின்ற மாதிரி தைரியமா இருந்தாலுமே தற்பொழுது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் அடக்கியே தான் வாசிக்கிறாங்க எல்லா விஷயத்திலும் அப்படின்றத கவனிக்க முடிகிறது. ஸோ இது ஒரு பெரும் சிக்கலா மமதா பானர்ஜிக்கு உருவெடுத்திருக்குது. கிரவுண்ட் லெவல்ல 25,000 ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பெரிய அளவுல ஒரு எதிர்ப்பு அலையை மமதா பானர்ஜியினுடைய அரசாங்கத்திற்கு இந்த ஒரு வழக்கு, இந்த ஒரு ஊழல் அப்படின்றது ஏற்படுத்தி கொடுத்திருக்குது அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஸோ இந்த ஒரு ஆசிரியர் நியமன சிக்கல்ல இருந்து மமதா பானர்ஜி மீண்டு வருவாரா, என்ன மாதிரியான ட்ரிக்ஸை ஃபாலோ பண்றார் அப்படின்றத வரக்கூடிய நாட்கள்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.